பவுல் வந்து தீமோத்தேயுவை சொல்றாரு, என் மகனே நீ நல்ல போராட்டம் பண்ணு, விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசமும் நல் மனசாட்சி. இந்த விசுவாசத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அது என்னன்னா நல் மனசாட்சி. கை தட்டுங்க. ஹலோ, எவன் தெரியுமா விசுவாசத்துல அப்படி மேல நிற்பான்? எப்பவுமே நல் மனசாட்சி இருக்கு பாருங்க. இன்னைக்கு அதான் பேசுறேன். பிரேயருக்கு ரொம்ப முக்கியம் ஃபெய்த்னு சொல்றீங்க. ஃபெய்த்துக்கு ரொம்ப முக்கியம் நல் மனசாட்சி. பைபிள்ல ஃபெய்த்ல மூவ் ஆனவங்க, ஃபெய்த்ல வானத்தை அடைச்சவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள நோண்டி போய் பார்த்தீங்கன்னா குட் கான்சியஸ் அவங்களுக்கு இருக்கு, நல் மனசாட்சி. நீங்க நினைக்கிறீங்க பாவம் செஞ்சுட்டா நல் மனசாட்சி கெட்டு போகணும்? இல்லவே இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணம் வர்ற வரைக்கும் பாவத்துக்கு உயிரே வரல. என்னைக்கு நியாயம் பேசுறானோ, என்ன பிரமாணம் அதுக்கு பேரு? நம்மள்ட்ட இருக்கு என்ன பிரமாணம்? நீதி பிரமாணம். கைத்தட்டு. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆதியிலே தேவன் உலகத்தை படைக்கும் போது மனிதனோடு உறவாடுவதற்காக படைத்தார். நீங்க வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்க்கணும். பைபிளை வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியே வாங்க. ஏன் தேவன் மனுஷனை படைக்கிறார்? தான் உறவு கொள்வதற்காக படைக்கிறார், பேசுறதுக்காக படைக்கிறார். தன்னுடைய அன்பின் ஓவர்ஃப்ளோ ஆஃப் லவ்ல இருந்து பாருங்க, அந்த உறவின் வளர்ச்சியாய் மனுஷனை படைக்கிறார். மனிதன் திருத்துவத்திலே ஒரு பகுதியாக இருக்கிறான். திருத்துவத்தின் மையத்தில் அல்ல, திருத்துவத்திலே ஒருத்தனா இருக்கிறான். பிதா, பரிசுத்த ஆவியானவர், குமாரன். பிதாவானவர் ஆவியானவருக்கு வந்து பைபிள் வந்து ஃபெமினைன் ஜெண்டரில் உருவகமாக சொல்லப்படுகிறது. அவர் வந்து ஃபீமேல் இல்லை, ஃபெமினைன் ஜெண்டரில் சொல்லப்படுகிறது. ஸோ ஆவியானவர் பாருங்க, பிதா, ஆவியானவர், குமாரன். இந்த குமாரன் வந்து பிதாவுக்கும் ஆவியானவருக்கும் குமாரனுக்கு இருக்கிற உறவு தான் திருத்துவம். நீங்கள் நான் எங்க இருக்கிறோம்னா அந்த திருத்துவத்தின் மையத்தில் அல்ல, இந்த திருத்துவத்துக்குள்ளே இருக்கிறோம். அதாவது மனுஷனை படைக்க போறேன், அப்ப படைக்கப்பட போற மனுஷனை நான் எவ்வளவு நேசிப்பேன் அப்படின்னு காட்டுறதுக்கு ஏற்கனவே ஒரு மாடல் அவர் காட்ட வேண்டியது இருக்கு. அது என்னன்னா, திருத்துவத்தில் ஒருவராகிய குமாரனை அவர் எவ்வளவு நேசிக்கிறாரோ அப்படியே அவர் உன்னை என்னை கையெழுத்து. இந்த ஹோல் பைபிள் கான்செப்ட் என்னன்னா, பிதாவாகிய தேவன் குமாரனை எவ்வளவு நேசிக்கிறாரோ அவ்வளவு உங்களை நேசிக்கிறார். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் கான்செப்ட். இதைத்தான் இயேசு சொன்னாரு, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போலவே இவர்கள் மேலும் அன்பாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து. எல்லாருக்கும் பிதா நம்மளை நேசிக்கிறாருன்னு தெரியும். ஆனா ஒருத்தனுக்கு கூட அல்லது பெரும்பாலான பேருக்கு இயேசுவை நேசிக்கிற அளவுக்கு என்ன நேசிக்கிறாரு அப்படின்னு தெரியல. நான் எங்க இருந்தேன்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் இருந்தேன். கிறிஸ்து எப்போ வராரு? சிலுவைக்கு வராரு. சிலுவை எப்போ வருது? பாவத்துக்கு அப்புறம் வருது. அப்ப தேவன் பாவத்துக்கு பிறகு வருகிற சிலுவையில் வர்ற இயேசுக்குள்ள என்ன பார்த்தாரா, இல்ல திருத்துவத்தில் இருக்கிற குமாரனுக்குள்ள? கை தட்டுங்க. என்ன பார்த்தாரா? பாவத்துக்கு பின்பாக கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வர்றோமே, அதை அவர் சொல்லல. உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ள ஒன்று நான் பார்த்தேன்டா அப்படின்னு அதை சொல்லல. அப்படின்னா மனுஷன் பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தான்னா நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கவே முடியாது. அப்ப தேவன் பழத்தை சாப்பிட்டனால கிறிஸ்துவுக்குள்ள வரீங்க பார்த்தீங்களா சிலுவைக்கு, அந்த கிறிஸ்துவுக்குள்ள சொல்லல, திருத்துவத்துக்குள்ள நீ இருந்த. அப்ப மனுஷன் பழத்தை சாப்பிடாம இருந்தாலும் சாப்பிட்டு இருந்தாலும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, சிலுவைக்கு பின்பாக கிறிஸ்துவுக்குள்னா பாவம் செஞ்சதுனால கிறிஸ்துவுக்குள்ள வர இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாக பாவம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க அங்கதான் இருக்கிறீங்க. அப்பனா நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க குமாரன். இயேசு யாரு? உங்க மூத்த சகோதரன். நீங்க எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க? பிதாவின் குடும்பத்தில் இருக்கிறீங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? திருத்துவத்தின் மையத்தில், திருத்துவத்திலே இருக்கிறீர்கள்.
அப்ப தேவன் யார்? திரித்துவம். திரித்துவம் தான் தேவன்னா, திரித்துவம் டேமேஜ் ஆச்சுன்னா அங்க என்ன இல்லை? தேவன் இல்லை. அப்ப நீங்க டேமேஜ் ஆயிட்டீங்கன்னா திரித்துவம் டேமேஜ் ஆகுது. அதனால நீங்க டேமேஜ் ஆகவே முடியாது. கை தட்டுங்க. மனுஷனை தேவன் உயர்வா படைச்சாரு. ஆனா பிசாசு மனுஷனை பத்தி ரொம்ப மட்டமா அவனை நினைக்க வச்சான். பிசாசுடைய 24 hours வேலை என்ன தெரியுமா? உன்னை பத்தி உங்ககிட்ட அசிங்கமா பேசி நீ அவ்வளவு பெரிய நல்லவனே கிடையாதுடா, நீ ஒரு தெருவில் தெரிகிற நாயிடா நீ என்கிற மனநிலையை உங்கள்கிட்ட பதிக்கிறதுக்கு உங்க லைஃப்ல எதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பேசணுமோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பேசும். அவன் வேலையை குற்றம் கண்டுபிடிப்பது. சாத்தான் என்றால் அக்யூசர். சாத்தான் ஒன்ன பாவம் செய்ய வைக்கிறவே நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நீங்கள் பாவம் செய்வதனால் அவனுக்கு 10 பைசா லாபம் கிடையாது. ஆனால் நீங்கள் குற்ற உணர்ச்சிக்குள் வருவதுதான் அவனுக்கு 100% லாபம். அப்ப சாத்தான் the meaning is accuser. எதுக்கு அக்யூஸ் பண்ணணும்? உன்னை பத்தி நீ தர குறைவா நினைக்கணும், உன்னை பத்திய படம் எடுத்து உன்கிட்ட காட்டணும், உன்னை அசிங்கமா நீயே சிந்திக்க வைக்கணும். அதனால உன்னை கடந்த கால வாழ்க்கை நிகழ்கால வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை பெரிதுபடுத்தி உனக்கு முன்பாய் நிறுத்தி அதை பார்க்கும்போது நான் ஒரு பாவி, நான் தேவனை விட்டு தூரமானவன் என்கிற மனநிலையிலிருந்து உன்னை தூரத்துக்கு கொண்டு போகணும். இதுதான் உன்னுடைய திட்டம். ஆனால் தேவனோ உங்களை திருத்துவத்தில் வச்சிருக்கிறது. கைத்தட்டுங்க. ஆமென். என்ன சொல்ல வரேன்னா, உங்களை குறித்து உயர்வா நீங்க நினைக்க நினைக்க நீங்க என்ன செய்வீங்க? பிதாவோட நல்லா பழகுவீங்க. உங்களை குறித்து குறைவா நினைக்க நினைக்க நல்லா பாருங்களேன், அழகா இருக்கிறதா நினைக்கிறவர்கள் சொசைட்டியில் ரொம்ப நல்லா மூவ் பண்ணுவாங்க. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த அந்த கான்ஃபிடென்ஸே இல்லாதவன் வந்து என்ன செய்கிறான்? வந்து சொசைட்டிக்குள்ளே போகாமல் ஓரமாக நிற்கிறான். கல்யாண வீட்டுக்கு போனால் கூட ஒதுங்கி நிற்கிறான். நீ ஒதுங்கி நிற்கணும். நீ பிதா ஜெபம் வரும்போது ஒதுங்கி நிற்கணும். நீ ஊழியம் ஒதுங்கி நிற்கணும். நீ ஆராதனை வரும்போது ஒதுங்கி நிற்கணும். உன்னை ஓரத்தில் நிப்பாட்டணும். அதுதான் சாத்தானுடைய 24 மணி நேர திட்டம். ஆனா பிதா என்ன சொல்றாரு? ஏண்டா மானி நீ ஒதுங்கி நிற்கிற? ஏன் புள்ளடா? நீங்க சொல்றீங்க ஆண்டவரே நான் கல்ல ஆண்டவரே. நீ கல்ல நானும் பிள்ளடா. காக்கைக்கு தங்குஞ்சு பொன்குஞ்சுடா, ஏன் புள்ளடா, வாடா. ஆமே. ஆனா பிசாசு என்ன சொல்ற? நீ அவன் பிசாசு. நீங்க தேவன் பேசுற நியாயமா இருக்கா, பிசாசு பேசுற நியாயமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றேன். பிசாசு பேசுறதே நியாயமா தெரியும். நன்மையானதை கொண்டு உனக்கு மரணத்தை கொண்டு வருவதுதான் பிசாசோட திட்டம். அவன் பேசுறது எல்லாம் நியாயமா இருக்கும். நீதி வேற, நியாயம் வேற. நம்ம நியாயத்தின் அடிப்படையில் வளரவில்லை, நாம் நீதியின் அடிப்படையில் வளர்கிறோம். பைபிள் நீதி வேற நியாயம் வேறன்னு பிரிக்குது. சார் நியாயமா பேசுங்க சார். அவன் என்ன குத்துனா சார், நான் குத்துனேன் சார், சரியா? இது நியாயம். ஆனா ஐபிசி அவர் குத்துனா நீங்க குத்துனீங்கன்னா அது நியாயமா இருக்கலாம், ஆனா அது நீதி கிடையாது. நீங்கள் நியாயத்தின்படி விடுவிக்கப்பட மாட்டீர்கள், நீதியின்படி தண்டிக்கப்படுவீர்கள். ஸோ நியாயம் பெருசா நீதி பெருசா? கையெழுத்து. இந்த நியாயம் பேசுறவன்லாம் பிசாசோட ரொம்ப தொடர்புல இருப்பாங்க. ஆனா நாங்க நீதி பேசுகிறவர்கள். அப்ப இந்த அறிவு ரொம்ப முக்கியம். பிசாசோட வேலை உன்னை கொண்டு போய் ஓரமா உட்கார வைக்கிறது. தேவனுடைய வேலை உன்னை கொண்டு வந்து முன்னாடி அமர வைக்கிறது. இன்னைக்கு தான் பேச போறேன். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசியிருக்கிறோன்றது நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். அது ரொம்ப முக்கியமானது இருக்குது. மனிதனை இதான் சொல்ல வந்தேன். தேவன் படைக்கும் போது உறவுக்காக படைச்சார். திருத்துவம் இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுலாம் மனுஷனை படைக்கல. மனிதனை படைப்பது என்பது அவர் மனதில் ஏற்கனவே இருந்தது. புரியுது உங்களுக்கு? அது என்னப்பா அந்த சில்ட்ரன்ஸ் வேர்ல்டு அமெரிக்காவில் இருக்க வாட்ஸ் டிஸ்னி வேர்ல்டு. அதை வந்து இப்படி ஒரு வேர்ல்டு படைக்கணும்னு அதை ஃபவுண்டர், அதை வந்து உருவாக்கினவன் வந்து மனசில் பல வருஷம் திட்டமிட்டு அதை செயல்படுத்தினான். பல கோடி ரூபாய்
செலவழித்து அதை செஞ்சு முடிக்கிற நேரம் அவன் செத்துட்டான். செத்து திறப்பு விழாப்போ இல்லை. அப்படி ஒரு என்ன சொல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாமே இந்த அதோட காப்பி பண்ணி உலகம் ஃபுல்லாக வந்துச்சு. அதாவது என்னது தீம் பார்க்கு அது இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்தது. ஆனால் அவன் முதல்ல நினச்சேன், இப்படி ஒரு வேர்ல்டை சில்ட்ரன்ஸுக்குன்னு கொண்டு வரணும், சில்ட்ரன்ஸ் தானப்பா அப்படின்னு பிளான் பண்ணி தான் செஞ்சான். ஆனால் செஞ்சு உருவாக்கப்படும் போது அவன் இல்லை. அப்போ ஓப்பனிங்க்கு வந்து பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்கான். ஈவன் ஐ திங்க் பிரசிடென்ட்டே வந்திருக்கிறார். அந்த அம்மாவோட ஒய்ஃப் மட்டும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தனும் பேசுகிறாங்க, இந்த நல்ல நாள், ஆனால் நம்மத்திலே அவர் இல்லை, இதை பார்ப்பதற்கு அவர் இல்லை, இதை காண்பதற்கு அவர் இல்லை, இதை காண்பதற்கு அவர் இல்லை, நாம் எல்லோரும் பார்க்கிற ஒன்றை அவர் பார்ப்பதற்கு இல்லைன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். கடைசி ஒய்ஃப் வந்துருச்சு பேசினாங்களாம், எங்கள் கணவர் பார்க்கலன்னு எல்லாரும் சொன்னீங்க, ஆனால் உண்மையிலே இதை முத பார்த்தது அவர் தான். அவர் முத பார்த்ததைத்தான் இப்போ நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புரிஞ்சவங்க அலையில சொல்லுங்க. அப்ப மனுஷனை படைக்கிறப்ப மனுஷனை யோசிக்கல, அவர் முதலே மனுஷனை படைச்சார், பார்த்தாரு. உலக தோற்றத்துக்கெல்லாம் முன்னாடி திருத்துவத்திலே மனுஷனை பார்த்தாரு. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குண்டா, எனக்கு ஒரு குமாரன் இருக்காரு, அவன் பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்குள்ள ஜஸ்டின் இருக்கிறான். இதையெல்லாம் அப்பவே பார்க்கிறாரு. அதனால ஏதோ இடையில் வந்த தவறி பிறந்த பிள்ளைகள் அல்ல நீங்கள். சிலருக்கு பார்த்தா ஏதோ தவறி பிறந்துட்டோம் போறோம். நம்ம தவறி பிறக்கல சாரே, தவறி பிறக்கல. நம்மெல்லாம் தவம் இருந்து பெற்ற பிள்ளைகள். கையத்தட்டு. எப்பேற்பட்ட குடும்பம், எப்பேற்பட்ட பிள்ளை. உங்களை வந்து ஒருத்தன் வந்து நீ இதை செஞ்சுட்ட அதை செஞ்சுட்ட, நீ லாயக்கற்றவன் என்று சொல்லும்போது நன்றாக கவனியுங்கள். உங்கள் தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவிலே பிசாசு கை வைக்கணும்னு நினைச்சான். அவனுக்கு ஏன் தெரியுமா பழத்தை சாப்பிட வச்சான்? சொல்லுங்க. பழத்தை சாப்பிட வைக்கிறதுல அவனுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. உறவை கை வைக்கணும். உறவை கை வைக்கணும் என்ன செய்யணும்? மனிதனுக்கு குற்ற உணர்ச்சியை கொடுக்கணும். நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்று யோசித்தேன். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பழத்தை சாப்பிட்டான்னு சொல்கிறோமே, அது எந்த அளவு அவனுக்கு குற்ற உணர்ச்சியை கொடுத்துருக்குன்னு தெரியுமா? ஆதாமுக்கு. அவன்கிட்ட போய் ஆதாம் என்னப்பா செஞ்ச அப்படின்னு சொன்னான். என்ன சொல்லுவான்னா நம்மள்கிட்ட, எல்லாமே எனக்கு கொடுத்துருந்தாரியா, எனக்கு ஒரு குறை கூட அவர் வைக்கலை, எனக்கு தேவையானது எல்லாம் கொடுத்துருந்தப்ப நான் ஒரு தப்பு பண்ணேன்டா அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் செஞ்ச தப்பை விட அவன் ஏதோ வறுமையிலையும் பிரச்சனையில தப்பு பண்ணல, எல்லாம் இருக்கும்போது தப்பு பண்ணான். ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனை ஆதாமுக்கு இருந்தது. எல்லாம் இருக்கும்போது ஒருத்தன் தப்பு செஞ்ச எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே அது எவ்வளவு பெரிய தப்பு. எல்லாமே இருந்துச்சு சார், அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே இருந்தபோது ஒரு தவறு செஞ்ச எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப ஆதாம் சொல்லியிருப்பான், எல்லாமே எனக்கு கொடுத்துருந்தார் சார், எனக்கு அவர் எல்லாம் கொடுத்துருந்தார் சார், பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன் சார், எல்லாம் இருந்துச்சு சார், எனக்கு நான் செஞ்சுட்டேன் சார் தப்பு. இப்போ கர்த்தர் சொன்னார், நான் சொன்னேன், ஆண்டவரே அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றேன். அடுத்து அவர் சொன்னார், எல்லாமே இருக்கும்போது ஒருத்தன் தப்பு செஞ்சுருக்கான், அவன் வறுமையிலையும் பிரச்சனையிலையும் தப்பு பண்ணல, எல்லாம் இருக்கும்போது செஞ்ச தப்பு. அந்த தப்பையே நான் மன்னிக்கிறேன்னா என் அன்பு வந்து எவ்வளோ பெரிய அன்பாக இருக்கணும். தவறுல தப்பு பண்ணோன்னு மன்னிக்கலாம் சார், எல்லாம் இருக்கிறவன் தப்பு பண்ணும்போது மன்னிக்க முடியுமா? மன்னிச்சார் சார், மன்னிச்சார். எல்லாம் இருக்கும்போது தப்பு பண்ண எவ்வளவு பெரிய தப்பு. எல்லாம் இருக்கும்போது தப்பு பண்ணணும், மன்னிச்சார், எவ்வளவு பெரிய மன்னிப்பு. தப்பு பெருசா மன்னிப்பு பெருசான்னு பார்த்தா, அப்ப நல்லா கவனிங்க. இந்த உறவை கை வைக்க நினைச்சான். அப்ப இயேசுவை பிதா அனுப்புறாரு. அனுப்பி சிலுவையில் ரத்தம் சிந்துறார். சிந்தி அவனுக்கு என்னத்தை தரணும்னு விரும்புறார்? சொல்லுங்க முதல்ல. எனக்கு ஐஸ்வர்யத்தையா, ஆரோக்கியத்தையா? ஐஸ்வர்யத்துக்கு உங்களுக்கு யார் வேணும்? சிலுவைக்கு இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்கு. ஏன்? சிலுவைக்கு இயேசு வருவதற்கு முன்பாகவே ஆடு மேய்க்கிறவனை அரசாளும்படி தேவன் உயர்த்தினார். சிலுவை என்பது தேவையல்ல ஐஸ்வர்யத்துக்கு. ஏனென்றால் சிலுவை வருவதற்கு முன்பாகவே அநேக ஆடு மேய்த்தவர்கள் சாதாரண ஆட்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கிறாங்க. அவருடைய அல்டிமேட் கோல் வந்து உங்களை ஐஸ்வர்யவான மாற்றுறதுக்காக சிலுவையில் அனுப்பலை. சரி, ஆரோக்கியம் என்ன? ஆரோக்கியம் என்ன? ஆரோக்கியம்
பழைய ஏற்பாட்டில் இயேசு வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்தவனோடய நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. இம்மார்டாலிட்டி பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கான்ல ஏனோக்கு, எலியா, ரெண்டுமே ஓல்ட் டெஸ்டமெண்ட். கை தட்டுங்க, நல்லா கவனிங்க. இம்மார்டாலிட்டிக்கு இயேசு வரல, நல்லா கவனிக்கணும். ஐஸ்வர்யத்துக்கு இயேசு வரல, ஆரோக்கியத்துக்கு இயேசு வரல. இதெல்லாம் இயேசு வராமலே பிதாவுக்கு கொடுக்க முடியும். அப்ப எது சிலுவையில் வந்து பெரிய மேஜர் விஷயம்? which is the major part of cross, the reconciled relationship is the major part of cross. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிதாவுக்கும் உங்களுக்கும் அறுக்க முடியாத ஒரு தொடர்பை இந்த வரிக்கு நீங்க இப்ப கைத்தட்டு பண்ணீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவுக்கும் உங்களுக்கும் அறுக்க முடியாத ஒரு தொடர்பை ஏற்படுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்து தன் சொந்த ஜீவனை கொடுத்தார். The ultimate goal of the crucified Jesus Christ on cross is making a unbreakable relationship. Making an unbreakable relationship. இதுதான் சார், இதுதான் பழைய ஏற்பாட்டுக்காரன் ஒருத்தனுக்கு கிடையாது. அப்ப ஐஸ்வர்யம் அது தானா வருது. கேக்கு செய்யும்போது உதிருது, உதிர்ந்த உருட்டி வைக்கிறாங்க, அதுக்கு பேரு ஆப்பிள் கேக்கு. சோப்பு செய்கிறாங்க, செய்யும்போது உதிருது, உதிர்றதுலாம் சேர்த்து வைக்கிறேன், அதுக்கு பேரு சர்ஃப். தீஸ் ஆல் திங்ஸ் ஆர் பை ப்ராடக்ட். வாட் இஸ் த மெயின் ப்ராடக்ட்? ரிலேஷன்ஷிப், ஜபம், உறவு. உறவு சார், உறவு. அப்ப கிருபையோட மிகப்பெரிய விஷயம் ஐஸ்வர்யம் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல, ஆரோக்கியம் அல்ல, இதெல்லாம் தானா வருது. மெயின் ப்ராடக்ட் உறவு. அப்ப கிருபையை அறிய அறிய, சிலுவையை அறிய அறிய, ரத்தத்தை அறிய அறிய, மன்னிப்பு அறிய அறிய, எது உங்களுக்குள்ள கூடும்? உறவு கூடும், உறவு கூடும். கடவுளை குறித்து அறிகிற அறிவு நமக்கு ஜபத்தை அதிகமாக்குது. The knowledge about God, it is increasing the level of prayer in your life. ஜபத்தை குறித்து அறியக்கூடாது. எப்படி ஜபிக்கிறது, எங்கிட்டு வந்து எப்படி வந்து கத்துறது, எப்படி கதறது. ஜபத்தை படிக்காத, கடவுளை படி, ஜபம் வளரும். ஒரு தடவை நான் வந்து விசுவாசத்தை பற்றி பேச போனேன். விசுவாசத்தை பற்றி ஒரு 7 பாயிண்ட் எடுத்துகிட்டு போனேன். கர்த்தர் சொன்னார், என்ன பேச போறேன்னாரு. விசுவாசத்தை பற்றி பேச போகிறேன். எதுக்கு பேச போறேன்னாரு. அவனுக்குள்ள விசுவாசத்தை வளர்க்கணும்னு. கர்த்தர் சொன்னார், அவனுக்குள்ள விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு விசுவாசத்தை பேசாத, என்ன பேசு, விசுவாசம் வளர்க்காத. ஆமென். தேவனை பற்றி தான் பேசினா விசுவாசம் வளரும். அப்படி தேவனுடைய ஈவ பேச பேச ஜெபம் வளரும். எல்லா சமயத்திலும் ஜெபிப்பது எப்படி? பயங்கரமான சப்ஜெக்ட் சார் இது. பைபிள் சொல்லுது எல்லா சமயத்திலும் நீங்கள். எபேசியர் 6 அந்த வசனம் வாசிங்க. 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும், in all time, all kinds of prayer. பலவிதமான ஜெபம் இருக்கு. இந்த வசனத்துல முக்கியமான வார்த்தை என்ன சொல்லுங்க தயவு செய்து யாராவது. எந்த சமயத்தில், எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி, என்னன்னா, உங்களால் ஜெபிக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் என் கேள்வி, எந்த சமயத்திலும் ஜெபிக்க முடியுமா? நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் எந்த சமயத்திலும் ஜெபிக்க முடியும். பவுல் வந்து எந்த சமயத்திலும் ஜெபிக்கிறவன். அப்போ தேவனை அறிய அறிய உங்களால் எல்லா சமயத்திலும் ஜெபிக்க முடியும். எல்லா சமயத்திலும் ஜெபிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் மதம் என்ன சொல்லி கொடுத்துச்சு? நீ எல்லா நேரத்திலும் ஜெபிக்க முடியாது தம்பி, நீ வந்து உன்னை சரி பண்ணணும், சரி பண்ணிட்டு தான் ஜெபத்துக்கு வரணும். சரிங்க சார், சரி பண்ணுறதுக்கு என்ன சார் செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படியா? சரி சரி சரி. அப்போ ஜெபிச்சா கேட்டுருவாரா? சரி பண்ணணும்ல. என்னையா சொல்கிற நீ? சரி பண்ணி தான் ஜெபிக்கணுன்ற. சரி பண்ணுறதுக்கு என்ன சொன்னா? ஜெபிக்கணுன்ற. சரி, ஜெபிக்கிறதுக்கு என்ன சொன்னா? சரி பண்ணணுன்ற. என்ன சொல்லுங்க? சரி பண்ணணும். அப்போ தான் ஜெபத்தை கேட்பார். சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஓ சரி சரி சரி. அப்போ அந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு சரி பண்ண வேணாமா? அப்படி போடு.
நன்மையானவைகளை கொண்டு உங்களுக்கு மரணத்தை கொடுப்பதற்கு பிசாசு பேசின செய்திகள் இதெல்லாம். என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு புடுங்க. ஆமாம், ஜெபமும் பாவமும் அதை நீ பேச விரும்புகிறேன். ஒரு ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபெய்த். சொல்லுங்க. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் அங்கே இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். முக்கியமான வார்த்தை, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. The Christian world is, it's moved by faith. Okay, faith on, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். faith. ஜெபங்களில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசியுங்கள். faith. ஓகே, அப்போ ஃபெய்த் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கும். என்ன ஃபெய்த்து? அதில் நிறையா இருக்குது. என்னை நீதிமானாக்கி இருக்கிறாரு, நான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர், என் வாழ்க்கையை அவர் மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கத்தர், நான் இந்த மெசேஜ் எடுக்க ஆரம்பிக்கும்போது டக்குன்னு ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். அந்த விஷயம் என்னன்னா, 2 பேர் ட்ரெயினை பிடிக்க ஓடி வராங்க. எப்படி? ட்ரெயினை பிடிக்க ஓடி வராங்க. ஏசி கம்பார்ட்மெண்ட் அவங்களுக்கு. ஓடி வந்தோடனே வர்றாங்க, ஏசி கம்பார்ட்மெண்ட்டு மூவ் ஆகி போயிடுச்சு. அந்த கம்பார்ட்மெண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வருது? பி, எஸ், வேறு வேறு வருது. உடனே இந்த இருக்கவன் வந்து ஐயோ ஏசியை மிஸ் பண்ணிட்டேன் அப்படி நின்றுட்டான். உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு, சார் எஸ்ஸில் ஏறிடுங்க சார், எஸ்ஸில் ஏறிடுங்க சார்ன்றாரு. இவன் சொன்னேன், வாழ்க்கையை சரி பண்ணாமல் நான் ஏறுனா இதில் தான் ஏறுவேன், ஏசியில் தான் ஏறுவேன்றான். இவன் என்ன சொல்கிறான், ஏசி போனாலும் பரவாயில்ல எஸ்ஸில் ஏறுவான்டான்னு ஏறிட்டான். எஸ்ஸில் ஏறினவன் அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஊர்ந்து கையை தட்டு அப்படியே ஊர்ந்து ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டான். உள்ளே போக முடியாது சார், ஏசிக்குள்ளே திண்டுக்கல்ல நிப்பாட்டினாயில இறங்கி ஏசியில் ஏறிட்டான். நான் பரிசுத்தம் இல்லாதனால நான் பாவத்தோட ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவன் ட்ரெயினில் ஏறாமல் நின்றுக்கிறான். ஆனால் இருக்கட்டும், நான் பாவியாக இருந்தால் கூட அவர் ரத்தம் என்ன பரிசுத்தமாக்கி இருக்கிறான் ஏறான் பாருங்க. இவன் எஸ்ஸில் ஏறிடுறான். எஸ்ஸில் ஏறினவன் அப்போ என்ன வேணாலும் செய்யலாமா? இல்லை, உள்ள கூடி ஊர்ந்து ஹோலினஸ்க்கு வந்துடுறான். கை தட்டுங்க. இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் யூ மே மீன் இட் ஹோலினஸ் இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல குடி நானே எங்கே நின்றுக்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், கிருபை இருக்கு சார், அன்ரிசர்வ்டில் கூட ஏறிக்கிறேன் சார் அப்படின்னு உள்ளே ஏறிடுறான். உள்ளே ஏறினால அவன் அங்கே தான் இருக்கிறான் நீங்கள் நினைக்கக்கூடாது. உள்ளேயே அந்த கிரேஸ் அவனை கூட்டிகிட்டு போய் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்குது. பரிசுத்தம் இல்லையேன்னு சொல்லி இந்த கிருபை, பரிசுத்தத்தில் தான் கடவுளை அடைவேன்னு சொன்ன வெளியே நின்றுட்டான். ஆனால் கிருபையில் ஏறினவன் பரிசுத்தத்துக்கு வந்துட்டான். கைத்தட்டு. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு? கிரேஸ் தான். என்ன சொல்லுங்க? கிரேஸ் தான். நீ போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுது. நீ எந்த ஸ்டாண்டர்டில் போகணுமோ அந்த ஸ்டாண்டர்டுக்கும் ஒன்று கொண்டு வருது. இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுக்க போகிற செய்தி என்னென்னா, உங்கள் பாவம் உங்கள் ஜெபத்தை தடுக்க முடியாது. எப்படி இந்த ஃபெய்த்தை எப்பவுமே வெதுன்னு நல்லா சூடாக வச்சுக்கிறது? சொல்லுங்கள், சூடாக வச்சுக்கிறது. ஊரில் போட்ட டீ எல்லாம் கொடைக்கானல் ஆறுனாலும் ஃப்ளாஸ்குள்ளே இருக்கிற டீ என்ன சொல்லுது? நீ கொடைக்கானலாக இரு, ஊட்டியா இரு, எனக்குள்ளே இருக்கிறவன் சூடாக தான்டா இருப்பான். ஆமாம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஃபெய்த்துக்குள்ளே வந்தவன் அவன் எப்போவுமே சூடாக தான் இருக்கிறான். இப்போ ஒரு ப்ரேயருக்கு மீடியமே என்னதான்? ஃபெய்த்து தான். இந்த ஃபெய்த்தை காலி பண்ணிட்டா உன்னுடைய உறவை காலி பண்ணிடலாம். கடவுள் என்னை நேசிக்கிறார்ன்றது ஒரு விசுவாசம், தேவனுக்கு நான் பிள்ளைன்றது ஒரு விசுவாசம், பாவத்துக்கு பதில் கொடுக்கப்பட்டது என்பது ஒரு விசுவாசம். இந்த ஃபெய்த்தை தூக்கிட்டா உங்களுக்கு இருக்கிற உறவை தூக்கிடலாம். அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஃபெய்த்தை தூக்குறதுக்கு என்ன செய்யறான் பிசாசு? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், இதை தான் நீங்கள் நான் பேச போகிறேன். 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1:18-19. நல்லா கவனிங்க. இந்த செய்தியை எந்த அளவு நீங்கள் நல்லா உள்வாங்குறீங்களோ அந்த அளவு ஒரு அப்கிரேடட் ஒரு ப்ரேயர் மேனாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு அட்வான்ஸ்டு ப்ரேயர் மேனாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு ப்ரேயிங் மேனா ஒரு ப்ரேயிங் உமனாக நீங்கள் இருப்பீங்க.
கடவுளை குறித்த அறிகிற அறிவில் ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு நல்லது, உங்கள் மூலமாக உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நல்லது, உங்களால் இந்த ஊருக்கே நல்லது. கைத்தட்டுங்க ஒருத்தர். ஆமென். இந்த உலகத்துக்கே நல்லது. வாசிப்போம். தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ ஒரு போராட்டம் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. போராட்டம்னா இங்கே பாருங்க, எல்லாம் பாருங்க, பிசாசோட இருக்கிறது கிடையாது, உங்கள் மனதோட ஒரு போராட்டம். கைத்தட்டுங்க, நல்லா தட்டணும் சார். அல்லேலூயா சொல்லுங்க சார். கேட்குறீங்களா? நல்ல போராட்டம். எல்லாம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்படின்னு என்ன போராட்டம்? பிசாசோட, பில்லி சூன்யத்தோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த போராட்டம் உங்கள் மனசோட இருக்க போராட்டம். அது எப்படி போராட்டம்னா, உங்களை பாவின்னு சொல்லும், நீங்கள் நீதிமான்னு சொல்லுவீங்க.